கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே வேலம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் 26 வயது இளைஞர் வசந்தகுமார். இவர் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்தார். வசந்தகுமாருக்கு பக்கத்து ஊரைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டு பின்னர் இருவரும் 3 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சனிக்கிழமையன்று பள்ளி விடுமுறை என்பதால் சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். சிறுமியின் பெற்றோர் காலையில் வேலைக்கு சென்ற பிறகு அதனை அறிந்த வசந்தகுமார் வீட்டில் தனியாக இருக்கும் சிறுமியை காண வீட்டுக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்திலேயே வீட்டில் இருந்து கழுத்தில் வெட்டுக்காயங்களோடு ரத்தம் சொட்ட சொட்ட சிறுமி அலறியடித்துக் கொண்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடியுள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் என்ன நடந்தது என கேட்க உடனே வீட்டில் இருக்கும் என் காதலனை காப்பாற்றுமாறு அந்த சிறுமி கெஞ்சியுள்ளார். காயமடைந்த சிறுமியை அங்கிருந்த சிலர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து அரவக்குறிச்சி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் அக்கம் பக்கத்தினர் சிறுமியின் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது வசந்தகுமார் வீட்டில் இருந்த கம்பியில் துணியால் தூக்கிட்டு உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. வசந்தகுமாரின் உடலை மீட்ட அரவக்குறிச்சி போலீசார் உடற்கூராய்விற்காக பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி உயிர் பிழைத்து தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். என்ன நடந்தது என சிறுமியிடம் அரவக்குறிச்சி போலீசார் விசாரித்த போது கடந்த 3 வருடங்களாக சிறுமியும் வசந்தகுமாரும் காதலித்து வந்த நிலையில் அண்மையில் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரிய வந்ததாகவும் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அதனை காரணம் காட்டி பெற்றோர் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சிறுமி தெரிவித்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் இருவரும் உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்காக வீட்டில் சிறுமி மட்டும் இருப்பதை அறிந்து கொண்டு சிறுமியின் வீட்டுக்கு சென்ற வசந்தகுமார் முதலில் பிளேடால் சிறுமியின் கழுத்தை அறுத்ததாகவும் அதில் சிறுமி மயங்கியதாகவும் கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் சிறுமிக்கு மயக்கம் தெளிந்து பார்த்தபோது வசந்தகுமார் துணியால் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றிருக்கிறார். இதனால் சிறுமி அலறியடித்துக் கொண்டு பக்கத்து வீட்டிற்கு சென்று காதலனை காப்பாற்றுமாறு தெரிவித்துள்ளார். ஆனால் அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று பார்ப்பதற்குள் வசந்தகுமார் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தார். சிறுமி அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் +2 மாணவியின் வீட்டில் காதலன் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக அரவக்குறிச்சி செய்தியாளர் சிவகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.